ஜேஇஇ மெயின் 2025 செஷன் 1ற்கான அப்ளிகேஷன்ல ஏதாவது தப்பான டேட்டா வச்சு அப்ளை பண்ணிட்டீங்களா? கவலைப்படாதீங்க. ஜேஇஇ மெயின் 2025 செஷன் 1ற்கான அப்ளிகேஷன் டேட்டா எடிட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ நடத்தக்கூடிய 2025 ஜேஇஇ மெயின் ஃபர்ஸ்ட் செஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன்ல சில ஃபீல்டுகளில் தவறுகள் திருத்துவதற்கான அல்லது தகவல்களை மாற்றி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. சில விஷயங்களை மாற்ற முடியாது. அது எதெல்லாம்னா மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், பெர்மனன்ட் அல்லது தற்காலிக அட்ரஸ், எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், ஃபோட்டோ இதையெல்லாம் திருத்த முடியாது. அப்ளிகண்ட்டினுடைய பேரு, அப்பாவோட பேரு அல்லது அம்மாவோட பேரு இதில் ஏதாவது ஒன்றை மாறுதல் செய்யலாம். மேலும் எதையெல்லாம் திருத்த முடியும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். 10வது வகுப்பு அல்லது அதற்கு இணையான தகவல்கள், +2 அல்லது அதற்கு இணையான தகவல்கள், பேன் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் ஆணா பெண்ணா என்பது, கேட்டகரி, சப் கேட்டகரி, பிடபிள்யூடி, சிக்னேச்சர் இதையெல்லாம் திருத்திக்கலாம். அப்ளிகண்ட்டினுடைய பர்மனண்ட் அட்ரஸ், தற்காலிக முகவரி இவற்றை அடிப்படையாக கொண்டு எக்ஸாம் எழுதக்கூடிய சிட்டியில் மாறுதல் செஞ்சுக்கலாம். ஆனால் மாணவர்களுக்கு சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் சென்டர் என்டிஏ அனுமதிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. பேப்பர் ஃபீல்டில் அடிஷ்னல் பேப்பர் சேர்த்திக்க முடியும். jemain.nta.nic.in என்ற லிங்க் வழியா அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய தகவல்களை சோதிச்சுக்கலாம். தேவைப்படுபவர்களுக்கு தேவையான ஃபீல்டுகளில் இருக்கக்கூடிய திருத்தங்களை செஞ்சுக்கலாம். இதற்கு 2024 நவம்பர் 26 முதல் 27 அன்று இரவு 11:50 மணி வரை மட்டுமே வசதி இருக்கும். இது பற்றின கூடுதல் விவரங்கள் இணையதளத்தில் இருக்கு. ஃபீல்டில் மாறுதல்கள் அல்லது திருத்தல்கள் அதிகப்படியான இவர்களெல்லாம் செய்யும்போது அடைக்க வேண்டிய ஃபீஸ் மாறுதல் வருமானால் அந்த அதிக ஃபீஸை நாம் கட்டணும். கிரெடிட்டு, டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் அல்லது யூபிஐ வழியாக கட்டணத்தை செலுத்தலாம். கூடுதல் ஃபீஸ் கட்டணம் செலுத்திய பிறகுதான் இந்த மாறுதல்களை செய்ய முடியும் அல்லது செஞ்சால் அது செயல்பாட்டுக்கு வரும். ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த தவறுகளை திருத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். திருத்தங்களை மேற்கொண்டதுக்கு பிறகு சப்மிட் பட்டனை அழுத்திட்டோம்னா அப்ளிகேஷன் ஃப்ரீஸ் ஆகிடும். தவறுகளை திருத்த இன்னொரு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு அப்ளிகேஷன் போட்ட விண்ணப்பதாரர்களிடமிருந்து வந்த சந்தேகங்களும் அவற்றிற்கான பதில்களையும் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய FYQ லிங்க் வழியாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் தேவைப்படுமானால் அவற்றை பார்த்து படித்து பயனடையலாம். மேலும் உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருந்தால் அவற்றை நிவர்த்தி செய்வதற்காக jemain@nta.ac.in என்ற இமெயில் முகவரிக்கு தொடர்பு கொள்ளலாம்.